வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்கே வாய்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபீல் பண்ண போகிறது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் ப்ளேமி. ஒரு பொண்ணு காரில் கண் முழிச்சு கார் கண்ணாடி வழியாக அவளோட முகத்தை பார்க்குறா. அவளோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரியுது அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியல. சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குறா, ஒரே இருட்டு. அப்புறம் காரோட ஹெட்லைட் ஆன் பண்ணுறா. ஒரு மண் ரோடு, வேற எதுவும் அவள் கண்ணுக்கு தெரியல. அந்த வெளிச்சத்தில் கார் பின்னாடி சீட்டில் யாரோ உட்காந்துருக்காங்கன்னு வேகமாக திரும்பி பார்க்குறா. யாருன்னு கேட்குறா. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியலை. வேகமாக காரில் இருந்து கீழே இறங்கி யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறா. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சுற்றி எந்த வெளிச்சமும் இல்லை. காரில் லைட் எரியிற வெளிச்சம் மட்டும்தான். திரும்ப கார்க்கே வந்து பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறா. அவனோட கையில் விலங்க மாட்டியிருக்கு. அப்புறம் திரும்ப போய் டிரைவர் சீட்லேயே உட்கார்றா. அப்புறம் அவளோட பாக்கெட்டெல்லாம் தொட்டு பார்க்குறா. ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுறா. தேடும்போது காரோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணும்போது அதில் ப்ளேமி அப்படின்னு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கார் கீயும் இருக்குது. உடனே அவள் கார் கீயை எடுத்து வேக வேகமாக அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. இவ்வளோ ட்ரை பண்ணியும் கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் பொறுமையாக ப்ளேமின்னு எழுதியிருந்த அந்த ஆடியோ ரெக்கார்டிங் டிவைஸை எடுக்கிறா. அதை ப்ளே பண்ணதும், நான் சொல்கிறத அமைதியாக கேளு, பயந்தனா நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். நான் ஒரு ஏஜென்ட், என்னோட பேர் எலிசபெத், இதுதான் என்னோட குரல், இது உன்னோட குரல், இதை நீ தான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்கிறா. நீ கன்ஃபியூஸாக இருப்பேன்னு தெரியும். நீ தப்பிக்கணும் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்கணும் அதை அப்படியே கேளு, இல்லைனா ரொம்ப பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு வார்னிங் வருது. உன் காரில் இன்னொருத்தன் கூட இருப்பான். என்ன ஆனாலும் அவனோட விலங்கை எடுத்துடாத. அவன் முகத்தை பார்க்க மட்டும் ட்ரை பண்ணாத. ஏன்னா அது ஒரு மனுஷனே கிடையாது. அதோட முகத்தை பார்த்த அடுத்த நொடியே உனக்கு எல்லாமும் மறந்து போயிடும். உன்னோட மைண்டை நீயே நம்பக்கூடாது. ஒரு பென் எடுத்து நோட் பண்ணி வை, அது மட்டும்தான் உன்னோட மெமரி. அடுத்து சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே கஷ்டமானது. பக்கத்தில் உன்னோட பேக் இருக்கும், அதை திறந்து பாரு. அதுக்குள்ளே ஒரு கண் இருக்கும். அப்படி சப்போஸ் அதில் கண் இல்லைனா உனக்கு இன்னமும் கஷ்டம். கையில் எது கிடைக்குதோ அதை வச்சு அதை உடனே கொன்னுடு அப்படின்னு ஆடியோவில் சொல்லி முடிச்சதும் அந்த பேக்ல இருந்து ஒரு சுத்தியாவை எடுக்கிறா. உடனே அந்த ஆடியோவில் நான் சொல்றத கேளு, இல்லைனா உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதை ஆஃப் பண்ணி கீழே போட்டுடுறா. திரும்ப காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனால் இவ்வளோ ட்ரை பண்ணியும் கார் ஸ்டார்ட் ஆகல. பின்னாடி இருக்கவன் அசைற சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கறா. திரும்ப அந்த ஆடியோ டிவைஸை எடுத்து ப்ளே பண்ணி கேட்கறா. அதில் நீ இதை திரும்ப எடுத்திருக்கேன்னா உன்னால இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியலன்னு அர்த்தம். பின்னாடி இருக்கிறது தப்பிச்சா அது உன்னை கொன்னுடும். உன்னை மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரா பார்க்குற எல்லாரையும் கொல்லும். கண்டிப்பா நீ கொல்லுவ, ஏன்னா அதை சொல்றது நீதான். நாம சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ முடியுது. உடனே பின்னாடி இருந்த ஒரு குரல் ஹலோன்னு பதட்டத்தோட அவன் பின்னாடி இருந்து கூப்பிடுறான். அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க சுத்தியலை பாக்குறா. உடனே பின்னாடி இருந்தவன் கீழே குனிஞ்சு அந்த மாஸ்கை கழட்ட ட்ரை பண்றான். உடனே அந்த பொண்ணு நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டே அந்த சுத்தியலை எடுத்து அவனோட தலையில வச்சு இது என்னன்னு தெரியுதா, இன்னொரு தடவை அசஞ்சனா நான் உன்னை காயப்படுத்துவேன்னு சொல்றா. அவன் எழுந்து உட்கார்ந்ததும் இவ சுத்தியலை கீழே வைக்கிறா. தயவு செஞ்சு மாஸ்கை கழட்டுன்னு அவன் கேட்கறான். என்னால முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. அவன் கெஞ்சறான். கார் கண்ணாடியாச்சும் தர, என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்றான். கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா திறக்கிறேன்னு சொல்றா. அவனும் சரின்னு சொல்றான். அந்த பொண்ணு கொஞ்சமா கண்ணாடியை கீழே இருக்கிறா. அந்த கேப் வழியா இவன் வேகமா மூச்சு வாங்குறான். அந்த பொண்ணு நீ யாருன்னு கேட்கறா. நீ இப்படி பண்ணக்கூடாது, என்னை விட்டுரு அப்படின்னு அவன் சொல்றான். நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை அந்த பொண்ணு சொல்றா. நான் உன்னோட பிரதர் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு பிரதர் யாரும் இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. திரும்பவும் நீ மறந்துட்டியா அப்படின்னு அவன் கேட்கறான். எலிசபெத் என்னை விட்டுரு, நான் மான்ஸ்டர் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் அப்படி சொல்றேன்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஏன்னா ஏற்கனவே நீ இப்படி பண்ணியிருக்க, உனக்கு மனநல பிரச்சனை இருக்கு, நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்மளனா உன்னோட பின்னாடி பாக்கெட்டில் நம்ம 2 பேரோட ஃபோட்டோ இருக்கும், எடுத்து பாருன்னு சொல்கிறான். அவளையும் எடுத்து பார்க்குறா. எடுத்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ, அதில் அவள் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கான். அது நான் தான், என்னை விட்டுருன்னு அவன் கேட்குறான். இந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, இது நீ தான், நான் எப்படி நம்புறதுன்னு அவன் கேட்குறா. மாஸ்கை கழட்டிட்டு பாருன்னு அவன் சொல்கிறான். என்னால் அது மட்டும் முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்ல அவன் கோவமாக கத்திட்டே அந்த மாஸ்கை எப்படியாவது காட்டணும்னு ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணு அசையாதன்னு கத்திட்டே பின்னாடி சீட்டில் போய் அவன் கழுத்தை பிடிச்சி நிற்கிறான். என்னை நம்பவே உன்னை விட்டுறேன்னு அவன் கத்திக்கிட்டே இருக்க, எப்படி நான் உன்னை நம்ப வைக்கிறதுன்னு அவன் கேட்குறான். அந்த பொண்ணு அவளோட 2 கையால் அவனோட கழுத்தை ரொம்ப டைட்டான இருக்கிறான். அவன் துடிக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே அவள் விட்டுறா. நீ ஏஜென்ட்லாம் எதுவும் கிடையாது, என்னை ஏன் இப்படி பண்ணுற, என்னை விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவன் கெஞ்சுறான். அவள் அமைதியாக திரும்ப எழுந்து வந்து டிரைவர் சீட்லேயே உட்கார்றா. கொஞ்ச நேரம் 2 பேருமே அமைதியாகவே இருக்காங்க. அப்புறம் அவன் எனக்கு குளிருது அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு கார் கண்ணாடியை மூடுறா. என்ன கொல்ல போறியான்னு அவன் கேட்குறான். எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ ரொம்ப நல்லவன்னு அவன் சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு அந்த பொண்ணு கேட்க, கார் விண்டோவை க்ளோஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு அவன் சொல்கிறான். உடனே இந்த பொண்ணு கண்ணாடி வழியாக பின்னாடி பார்க்குறா. பார்த்தா கார் கண்ணாடியில் அந்த மாஸ்க் மாட்டிருக்கு. அதை பார்த்ததும் உடனே ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக பக்கத்தில் இருக்க சுத்தியலை எடுக்கிறா. எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கார் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. இந்த இடத்த நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ சுத்தியில எடுத்துக்கிட்டு சத்தம் கேட்ட பக்கமா போறா. அவ எழுந்து வந்ததுல அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் கீழே விழுது. அவனோட முகத்தை பாத்திரக்கூடாதுன்னு கண்ணை மூடிக்கிட்டு கையை காத்துல தடவிக்கிட்டே அவனை தேடுறா. பக்கத்துல சத்தம் கேக்குதுன்னு சுத்தியில வச்சு அந்த பக்கம் அடிக்க ட்ரை பண்றா. ஆனா ஆள் இல்ல. திடீர்னு கார்ல ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அவளால இப்ப எதையுமே கேட்க முடியல. எல்லா பக்கமும் வேகமா சுத்தியில சுத்திட்டே இருக்கா. பின்னாடி இருந்து அவளுக்கு ஒரு அடி விழுது. அவ கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து அவ உடனே பெண் எடுத்து என்னமோ எழுத ஆரம்பிக்கிறா. அதை அவன் முடிக்கிறதுக்குள்ள அவன் பின்னாடி வந்து அந்த பொண்ணோட கழுத்தை நெரிக்கிறான். அந்த பொண்ணு தலையை தூக்கி அவனோட முகத்தை பாத்துடுறா. அவ்வளவுதான், அவ அமைதியாயிடுறா. அதுக்கு முன்னாடி
நடந்த எல்லாமும் அவளுக்கு மறந்து போயிருது. அவன் அந்த பொண்ணு கழுத்தை விட்டுட்டு அவ முன்னாடி வந்து உட்கார்றான். அந்த பொண்ணை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கறான். அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல, கன்ஃபியூஸ்டா இருக்கா. அவ முன்னாடி இருந்த சுத்தியலை பார்த்து சுத்தியில வச்சு என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுத்தியலை எடுத்து பார்க்கறா. அதுல கில் ஹிம், அவனை கொன்னுடுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து ஒரு 2 செகண்ட் யோசிச்சு அவ பட்டுன்னு அவனோட கழுத்திலே அடிச்சு கொன்னுறா. திரும்பவும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம கன்ஃபியூஸ்டா எழுந்து நிக்கிறா. அவளோட கையில ரத்தக்கரையோட சுத்தியல், அதுல கில்லம்னு எழுதியிருக்கிறத பார்த்ததும் அலறிட்டே பின்னாடி ஓடுறா. அதுல அந்த ஆடியோ டிவைஸை தெரியாம மிதிச்சிடறா. பொறுமையா கால் எடுத்து பார்த்தா அது உடஞ்சிருக்கு. அவ்வளோதான், அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க போறதில்ல. அவ தான் அந்த சுத்தியலால் அவனை கொன்னாளா, அவ யாரு, அப்படியே அவளே கொண்டு இருந்தாலும் அவ கொன்னது யார எதுவுமே தெரியாது. அப்படியே இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. பார்த்த எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வாய்ஸில் இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்க ஆர்கே வாய்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.